இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் நடிகர் கார்த்தி இணைந்து நடிக்கும் திரைப்படம் கைதி 2 2019 ஆண்டு வெளியான வெற்றி பெற்ற தமிழ் திரைப்படத்தின் தொடர்ச்சியாக உருவாகும் இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மற்றும் கேவிஎன் புரொடக்ஷன் இணைந்து தயாரிக்கின்றன. டில்லி ரிட்டர்ன்ஸ் என்று கார்த்தி படத்தில் வரும் தனது கதாபாத்திரத்தின் பெயரை குறிப்பிட்டு எழுதினார். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மற்றும் விவேகானந்தா பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்த கைதி திரைப்படம் குற்றவாளிகளை தொடர்ந்து கடக்கும் தடையை எதிர்கொள்ளும் அதே வேளையில் விஷம் குடித்த போலீஸ் அதிகாரிகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் சூழ்நிலையை எதிர்கொள்ளும் ஒரு கைதியை பற்றியது. இந்த படத்தின் பூஜை இன்று போடப்பட்டுள்ளது. இந்த பூஜையில் தளபதி விஜய் கலந்து கொண்டுள்ளார். இதனை வைத்து பார்க்கும்போது லியோ படத்தையும் கைதி 2 படத்தையும் ஒன்று இணைக்கிறார் லோகேஷ் என கேள்வி எழும்புகிறது. கைதி 2 படத்தில் தளபதி விஜய் கௌரவ வேடத்தில் நடிக்கிறாராம். ஆனால் அது லியோ படத்தின் தொடர்ச்சியா இல்ல மாஸ்டர் படத்தின் தொடர்ச்சியா என பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு இரவு நேர கதையான கைதி ஒரு அதிரடி நாடகம். அன்பறிவு மாஸ்டர்கள் அதிரடி நடன அமைப்பை கையாண்டனர். ஒளிப்பதிவாளர் சத்யன் சூரியன் மற்றும் இசையமைத்திருந்தார் சாம் CS. லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்சல் முதல் படமாக கைதி உள்ளது. கமல்ஹாசன், ஃபஹத் ஃபாசில் மற்றும் விஜய் சேதுபதி நடித்த விக்ரம் மற்றும் தளபதி விஜய் நடித்த லியோ ஆகியவை LCவில் உள்ள மற்ற 2 படங்களாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.